இந்தியாவில் தென்மேற்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைந்துள்ள நிலையில் வடக்கு மற்றும் வடகிழக்கு இந்தியாவின் பல மாநிலங்களில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. தொடர் மழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதுடன் பல பகுதிகள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. நிலச்சரிவு, திடீர் வெள்ளப்பெருக்கு, சாலைகள் துண்டிப்பு உள்ளிட்ட பாதிப்புகளும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் கனமழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு தொடர்பான சம்பவங்களில் இதுவரை 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. எந்தெந்த மாநிலங்களில் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளன, இந்திய வானிலை ஆய்வு மையம் என்ன எச்சரிக்கை விடுத்திருக்கிறது என்பதை இந்த காணொலியில் பார்க்கலாம். தற்போது ஜம்மு காஷ்மீர், இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட், பீகார், ஒடிசா, ஜார்க்கண்ட், மேற்கு வங்காளம், அசாம் உள்ளிட்ட வடக்கு மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் பருவமழை தீவிரமடைந்திருக்கிறது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியும் பருவமழை காற்றின் தீவிரமும் இணைந்து செயல்படுவதால் தான் இந்த கனமழை நீடித்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக ஜம்மு காஷ்மீரின் பல பகுதிகளில் பெய்த கனமழையால் திடீர் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதில் பல வீடுகள் சேதமடைந்துள்ளதுடன் சாலைகளும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. பலர் உயிரிழந்துள்ளதாகவும் மாயமானவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். அதேபோல் உத்தரப்பிரதேசத்தில் கனமழையால் வீடு இடிந்து விழுந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பலர் உயிரிழந்துள்ளனர். இதேபோல் இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட், பீகார் உள்ளிட்ட மாநிலங்களிலும் மழை தொடர்பான பல்வேறு விபத்துகள் பதிவாகி வருகிறது. கனமழை மற்றும் அதனால் ஏற்பட்ட வெள்ளம், நிலச்சரிவு உள்ளிட்ட சம்பவங்களில் பல்வேறு மாநிலங்களில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து மீட்பு மற்றும் தேடுதல் பணிகள் நடைபெற்று வருவதால் பலி எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் எனவும் கூறப்படுகிறது. தொடர் கனமழையால் பல ஆறுகள் மற்றும் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு முன்னெச்சரிக்கை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. பல தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கும் மாற்றப்பட்டு வருகின்றனர். இதற்கிடையில் இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட் உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் கனமழை தொடரும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. பல மாநிலங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மலைப்பகுதிகளுக்கு தேவையற்ற பயணங்களை மக்கள் தவிர்க்கவும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். தேசிய பேரிடர் மீட்பு படை மற்றும் மாநில மீட்பு படையினர் பல்வேறு பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். அடுத்த சில நாட்களும் வடக்கு மற்றும் வடகிழக்கு இந்தியாவின் பல பகுதிகளில் கனமழை தொடரும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. எனவே வானிலை எச்சரிக்கைகளை தொடர்ந்து கவனித்து உள்ளூர் நிர்வாகம் வழங்கும் அறிவுறுத்தல்களை பொதுமக்கள் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். சில நேரங்களில் மக்களின் வாழ்வாதாரமாக மாறும் மழையே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறைபாடுகள், எதிர்பாராத இயற்கை சீற்றத்தால் மக்களுக்கு பெரும் சவாலாக மாறி நிற்கிறது.